சார் போன மாதம் 10ஆம் தேதி இந்தியா முழுசும் ஒரு செய்தி வந்தது சார். அது என்னன்னா கேரள மாநிலம் வலாஞ்சேரி சார், மலப்புரம் மாவட்டத்தில் இருக்குது அந்த ஊர். அங்கே வந்து என்னன்னா ஒரே ஒரு சிரஞ்சியை யூஸ் பண்ணி, நம்ம டாக்டர் தொடக்கத்தில் சொன்னது போல ஒரே ஒரு சிரஞ்சியை யூஸ் பண்ணி போதை மருந்து ஊசியை போட்டுக்கிட்ட 10 பேருக்கு ஹெச்ஐவி பாதிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆமா, ஒருத்தருக்கு அந்த நோய் தொற்று கண்டுபிடித்த உடனே அவர் ட்ரக் யூசர்னு தெரிஞ்ச உடனே யார் யாரெல்லாம் உங்க கூட சேர்ந்து இந்த ட்ரக்கை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்கள செயின் லிங்கா பிடிச்சி எல்லாரையும் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அவரோடு சேர்ந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்ட 10 பேருக்குமே ஹெச்ஐவி பாதிப்பு ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது சார். இது வந்து இந்த ட்ரக்கை யூஸ் பண்றதுனால. ஆனா இன்னைக்கு இந்த டாட்டூ போடுறதும் அப்படிங்கிறதும் இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய இந்த தொற்றுக்கு பெரிய காரணமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. கடந்த காலங்கள்லயும் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய ரீசனா மாறி இருக்கு சார் இந்த டாட்டூ போடுறதெல்லாம்? இல்லை, இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு நீடிலை பயன்படுத்தி 10 பேர் போட்டிருக்கும் பொழுது ஒருத்தர் பாசிட்டிவாக இருந்து மற்ற எல்லாருக்குமே அது பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரி, அது மாதிரி இந்த டேட்டூவில் போடக்கூடிய நீடில் சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு இருந்து மற்றவங்களுக்கு பயன்படுத்தும் போது தான் அதுக்கான ஒரு பாசிட்டிவ் மற்றவர்கள் மாற முடியும். சரி சரி சரி. ஆனால் இன்னைக்கு இந்த டாட்டூ கலாச்சாரங்கிறது இன்னைக்கு நமக்கு தேவையில்லாத ஒன்றான தான் நாங்கள் பார்க்கணும். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறி போன வாழ்க்கை முறை, தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மேற்கத்திய கலாச்சாரம் வந்து அதிகமாக பரவுறதன் காரணமாக இப்போ இந்த செல்போன் என்னைக்கு வந்ததோ, இப்போ இ காமர்ஸ் எதன் வழியாக நடக்குது, எப்படி அவங்களுக்கு மருந்து ஈஸியாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது செல்போன் தான். ஓகே, இப்போ ஒவ்வொருவரினோட வீட்டிலேயும் தன்னுடைய குழந்தை, தன்னுடைய பையன், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அந்த செல்போனை எப்படி பயன்படுத்துறாங்க, எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது யாரும் பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. சரி சரி சரி. இன்னைக்கு ஒரு பாலுணர்வை தூண்டக்கூடிய பல விஷயங்கள் அந்த செல்போன்ல வந்துருது. சரி, அப்படி ஒரு இ காமர்ஸ் மூலியமா கிடைக்கக்கூடிய போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க நோ ரூல்ஸ் பாய்ஸ், எதையுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க. அந்த நிலையில இந்த மாதிரி டாட்டூ போட்டுக்கிறதோ அல்லது ஒரு பாலுணர்வை தூண்டக்கூடிய செயல்களில் செய்யறதோ, இந்த கலாச்சாரம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே தான் வருது. அதனால இது கட்டுப்படுத்த வேண்டிய முயற்சிகள்ல அரசாங்கம் பல விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் அவரவர் வீடுகளிலே நம்முடைய குழந்தைகள் செல்போனை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம நிச்சயமா கண்காணிக்க வேணும். ஓகே 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 ஓகே. அதே போல இந்த கிரைண்டர் போன்ற அந்த ஆப் நிறைய ஏற்கனவே நிறைய தடை செய்யப்பட்ட செயலிகள், அதையெல்லாம் கண்டறிந்து திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் மாற்றத்தான் செய்யணும். பள்ளி பருவங்களிலே போதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும். ஓகே 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 சார். இவ்வாறு செய்யக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டியை மையப்படுத்தி இதை கேட்குறேன் அப்படின்ட்டு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். இது ரொம்ப கவர்மெண்ட்டோட டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் டேட்டாவாக இருக்கிறதுனால இதை நான் கேட்குறேன். கமிஷனரும் ஒரு குறிப்பிட்ட ஆப்பை மையப்படுத்தி கவர்மெண்ட்டுக்கு கடிதம் எழுதுனதுனால சார், இந்த அது வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி சார்ந்த ஒரு ஆப்பாக இருக்கிறதுனால கேட்கிறேன் சார். சார், இந்த அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் போதிய அவேர்னஸ் இல்லாமல் இருப்பதும், அவர்கள் அதிகமாக போதைப் பொருளை பயன்படுத்துவதும் கூட இந்த தொற்று அதிகமாவதற்கான காரணமா சார் ஏதோ ஒரு வடிவத்தில்? நிச்சயமா. ஏன்னா அந்த போதையில என்ன பண்றோம்னே அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஓகே. அந்த நேரத்தில் அவங்க எதை செய்யவும் துணிச்சலா அந்த செயலில் ஈடுபட்டுறாங்க. சரி. அதுல ஒரு வகையான ஓரின சேர்க்கை கூட இருக்கிறது. ஓகே. இப்படி ஒரு விழிப்புணர்வு இல்லாம நடக்கிறதுனால தான் இன்னைக்கு எத்தனை வகையான அரசாங்கத்தினுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகிறதுக்கு காரணம். ஓகே. அந்த போதைங்கிற நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கு எந்த அறிவுரையும் ஏற்கக்கூடியதாக இல்லை. அந்த போதைப் பொருள் நீங்க சொன்ன மாதிரி வீடு கதவுக்கே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடியது எது? இ காமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வியாபார முறை.
அந்த காமர்ஸ் எதுல இருந்து பண்றாங்க? அவங்களுடைய செல்போன்ல இருந்து பண்றாங்க. புரியுது. அப்போ குறிப்பிட்ட ஆப்புக்கெல்லாம் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து இது ஓப்பன் ஆகாத மாதிரி, அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு குழந்தைகள்லாம் இதை பயன்படுத்த மாதிரி ஏதாவது ஒன்று எதிர்காலத்தில் உருவாக்கினா மட்டும்தான் இது போன்ற தவறுகள் நடக்காம தடுக்க முடியுங்கிறது. ஏன்னா நம்ம கலாச்சாரம் எப்படிப்பட்டது, நம்முடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது. இன்னைக்கு இந்த போதை பழக்கத்தினால நாட் ஒன்லி HIV, குழந்தை பிறக்கிறது கூட குறைஞ்சிட்டே வருது. ஓகே. இப்போ இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது இன்னைக்கு. அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறதும் இந்த போதை பழக்கம் தான். ஓகே ஓகே. இப்போ பால்வினை நோய் ஒருவருக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் அவர் கேன்சர் நோயா மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகே. ஏனென்றால் பாரம்பரிய மருத்துவத்தில் மேக நோயின்னு சொல்றாங்க. அது 21 வகையான மேகத்துல தான் இன்னைக்கு நம்ம எல்லாமே இருந்துட்டு இருக்கோம். மேக நோய் 21, அதுல ஒன்று தான் இந்த பால்வினை நோய். ஓகே. இந்த பால்வினை நோய் பாதிக்கப்பட்டவர்கள் HIV பேஷண்டா தான் இருக்கணும்னு இல்லை, அவர்களுக்கு கேன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே ஓகே. அப்போ இந்த போதை பொருள் தடையை மட்டும் நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா ஓகே, இதை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கருத்தா நான் பதிவு செய்யறேன். ஓகே சார், ஓகே, நான் பேசலாம். கடையநல்லூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பதில் சொன்னார் சார். ரொம்ப டீட்டெயிலான பதில் சொன்னார் சார். கலைஞர் இருந்தபோது எவ்வளவு பணம் டெபாசிட் செய்யப்பட்டது, அந்த பணம் இன்னைக்கு எத்தனை கோடியாக மாறி இருக்கிறது, ரொம்ப தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு எவ்வளவு தொகையை கொடுக்கிறது, HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு என்னென்னலாம் செய்கிறோம், எத்தனை சென்டர் மூலமாக கூட்டு மருந்து சிகிச்சை எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொன்னார் அமைச்சர். ஆனால் அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சொன்ன கணக்கையும் நேற்று சொன்ன கணக்கையும் மையப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய வித்தியாச எண்ணிக்கையை ஒரு பெரிய விவாதமாக மாற்றுவாங்க அப்படின்ட்டு இந்த அரசாங்கம் நிச்சயமாக நினச்சி கூட பார்த்துருக்காது. ஆனால் இன்னைக்கு இதனுடைய எண்ணிக்கை ரொம்ப ஒரு அலார்மிங் எச்சரிக்கை மணியை அடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னைக்கு உங்களை கூப்பிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த HIV நோயாளிகளுக்கான சிகிச்சை கொடுக்கறதுல பாரம்பரிய மருத்துவமும் சித்த மருத்துவமும் கூட ஈடுபடுகிறது சார். சார் சொன்னாரு, இந்த இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா உடனடியா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாரு எல்லாருக்கும். சார், இந்த பாரம்பரிய மருத்துவர்கள் கிட்ட சிகிச்சை எடுக்கக்கூடியவர்கள் குறித்த தகவலையும் கூட அரசாங்கத்துக்கு எல்லாம் தெரியப்படுத்திடுவாங்களா சார்? இல்ல, அந்த மாதிரி டேட்டா ஒன்றும் அதிகமா இல்லை. பாரம்பரிய மருத்துவர்கள் அந்த டேட்டா அதிகம் சொல்றது இல்லை. ஓகே. ஏன்னா இது ஒரு கௌரவ பிரச்சனையா பார்க்கப்படுது. ஓகே, புரியுது. இது வெளியில தெரிஞ்சா அவருக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பொழுது இது கட்டாயமாக்கப்பட்ட விதிமுறைகள் இல்லை. ஓகே. இப்போ இந்த பொதுவா பால்விழி நோய் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ங்கிறது வினரியல் டிசீஸ், சிபிலிஸ், கொனோரியா எதுவாக இருக்கட்டும், இதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் தான் மெயின். ஓகே. ஒரு ஆணு ஒரு பெண்ணு இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் வேணும். ஓகே. அதுக்கு மிக ஆதாரமாக இருக்கிறது நம்ம கையில் இருக்கிற செல்போன். ஓகே. நீங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பால்வினை அந்த சிந்தனையை தூண்டக்கூடிய படங்கள் எல்லாம் ஒரு வீடியோ கேசட் லெவல் இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடங்கள்ல தான் அது இருக்கும். ஓகே. ஒரு மஞ்ச பத்திரிகைன்னு ஒன்று இருந்தது. அப்போ அந்த பத்திரிகைகள் படிப்பதன் மூலமாக பால் உணர்வை தூண்டக்கூடிய முறைகள் எல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு மாறி போய் ஒரு பட்டனை தட்டிட்டா நான் தேர்னது கூகுள்ல போய் ஆன்னு நான் போட்டா அது அன்பை காட்டலாம், இல்ல ஒரு அன்னத்தை காட்டலாம். ஆனா அடுத்த வேற ஒரு பேரை காட்டுது. அது ஓகே. பால் உணர்வை தூண்டக்கூடிய பெயர்கள் எல்லாம் அதுல வருது. அதுக்கு ஒரு கட்டுப்பாடு நாம வைக்கணும். அப்போ கூகுளுக்கு நம்ம கடிதம் எழுதி இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுங்கிற மாதிரியான நிபந்தனைகளை விதிக்கணும். ஓகே. அதே போல அரசாங்கம் பல முயற்சிகள் எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த வீடுகளிலே அவரவர்கள் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடைய செல்போன் பயன்பாடு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கவனிக்காமல் விட்டுவிட்டால், இப்போ ட்ரக் மட்டும் இல்லைங்க, சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுற சொல்யூஷன் கூட இங்க போதைப் பொருளா இருக்கு. கரெக்ட்.
இப்போ பாக்கு வகையில கடையில விற்குது. நேத்து ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க, ஏதோ கூலிப்பா, ம் அதை என் பையன் சாப்பிட்றான் சார், அது ஏதாவது தடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ம் இப்படி இந்த புகையிலை பொருட்கள் எல்லாம் இன்னும் எப்படி மார்க்கெட்ல விற்பனைக்கு கிடைக்குது? ம் இப்போ நீங்க ஒரு ஆன்லைனுக்கு போய் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணுங்கிறது இல்லைங்க, ஒரு பெட்டி கடையிலே கிடைக்குது. ஓகே. ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டுறவங்க கிட்ட அந்த சொல்யூஷன் கிடைக்குது. ம் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம ஒரு மருந்து கடைகளில் போய் ஒரு மருந்து வாங்க முடியுது. ம் இந்த நிலைகள் எல்லாம் மாறினா மட்டும்தான் ம் நம்ம இது போன்ற நோய்களை வராமல் தடுக்க முடியும். ஓகே. இதுல HIV பாதிப்பு மட்டும் இல்லைங்க சார். ஓகே. இப்போ முதல்ல சொன்ன மாதிரி கேன்சர் நோய், டிபி நோய் இன்னைக்கு அதிகமாயிட்டு வருது. கிட்னி ஃபெயிலியர் டிசீஸ். ம் நம்ம பயன்படுத்துகிற ட்ரக் எந்த அளவுக்கு பாதுகாப்பானது நமக்கு தெரியல. ஓகே. அந்த போதைக்கு அடிமையாகி அதை பயன்படுத்துறதன் மூலமாக நம்ம சிறுநீரகங்கள் பாதிப்பு அடையுது. இப்படி சிறுநீரக பாதிப்பு பெருகி கொண்டே போகுது. கேன்சர் நோயாளிகள் பெருகி கொண்டே போறாங்க, HIV நோயாளிகள் பெருகி கொண்டே போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம மறந்து போன வாழ்க்கை முறை, பாரம்பரியமான விழிப்புணர்வு இதெல்லாம் நம்ம கிட்ட மறைஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. இது அவரவர் வீடுகள்லயே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே சார். ஓகே சார், இந்த பிரச்சனைக்கு அரசாங்கம் பல விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் ஓகே அவரவர் வீடுகளிலே அவருடைய குழந்தைகளை பெற்றோர்கள் கவனித்து செல்போனை இப்படித்தான் பயன்படுத்தணுங்கிற ஒரு செய்தியை, ஒரு கட்டுப்பாட்டை விதித்தால் மட்டுமே இதுக்கான முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்கும் சார். ஓகே 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 ஓகே.